ராசி சக்கரத்தில் 12வது இடத்துல வரக்கூடியது தான் மீனராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. குறிப்பாக கடந்த 5-6 ஆண்டுகளாக நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களாவது சிறப்பாக இருக்கா, குறிப்பாக வைகாசி மாதத்துலையாவது ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமைந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகம் அமைந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம், அதுவும் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக தான் இவங்களுக்கு குலதெய்வமாக அமைந்திருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான குலதெய்வம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, மனசுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த விஷயத்துலையும் இவங்க ஈடுபட மாட்டாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக யோசிப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கற்பனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து தானே நடக்க போது, இப்பயே அதை பற்றி யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடும். சரி, இவங்களை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பவர்களை சொல்லலாம். ரொம்ப அன்பாக பழகுவாங்க. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் மற்றவங்களுடைய மனதில் ரொம்ப எளிதாக இடம் பிடிச்சிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா உடனே போய் அவங்ககிட்ட என்னாச்சு, எதனால் நீ சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. முதலால் அவங்க தான் போய் கேட்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை என்ன, அதை என்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். பெரும்பாலும் மற்ற ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கேன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மீனராசி என்பவர் மட்டும் ரொம்ப அன்பாக போய் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ரொம்ப முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். இந்த முழுமையாக நம்புகிறாங்க பார்த்திங்களா, அது நல்லவங்க கெட்டவங்க தெரியாமல் ஒரு சில இடத்துல முழுமையாக நம்பிடுவாங்க. அது இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப எளிதாக காயப்படக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ள ஒரு நபர்களும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தான். அதேமாதிரி எந்த இடத்துலையுமே தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு மியூசிக் கேட்குறது, டிராயிங் வரைகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் இவங்களுடைய க்ரியேட்டிவாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக யோசிப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்பனையாக யோசிப்பாங்க. தனியாக அமைதியாக இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையாவது சண்டை அதிகமாக போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த மீனராசி என்பர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் சண்டை போடுறது பிடிக்காது. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. சண்டை போடுறது, வாதாடுறது அப்படிங்கிற கேரக்டர் இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ரகசியங்களை பாதுகாப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா இவங்க ரகசியங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷன் சப்போர்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு அழுதுட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் உடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நண்பனோ ஒரு உறவோ இவங்ககிட்ட எனக்கு கஷ்டமாக நிறைய நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க. இவங்களே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இங்கே புதன் நீச்சமாக
வரக்கூடிய ஒரு ராசி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க. புதன் நீச்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அலசி ஆராய மாட்டாங்க. தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க. முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க. இவங்களுக்கு பணம் விஷயம் இந்த மாதிரி வேலை இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனே உச்சமாகக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். காதல் விஷயத்தில் கூட ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரிங், அட்ராக்ஷன் இது எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப முழுமையாக நம்பிடுவாங்க. நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்னு தெரியாமல் முழுமையாக அவங்கள நம்பி ஒரு சில விஷயங்களில் ஏமாந்துருவாங்க. என்னென்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வராங்க அப்படின்னா இவங்கள ஒரு சில இடத்துல நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றிடுவாங்க. முழுமையாக அவங்கள நம்பி பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் இறங்குவாங்க. ஒரு சில இடத்துல அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இவங்க சிக்கிட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசு வச்சு நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும், இந்த ஏமாத்தினவன் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல நிறைய போராடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே 2 மீன்கள் சுழற்சியாக அப்படியே வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஒரு டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசில் நிறைய விஷயங்களை போட்டு அது வெளியிலையும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாத நிறைய குழம்புவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருக்காங்களா? இந்த மீனராசி என்பர்கள் யாராவது உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மீனராசி அப்படின்னா நல்ல ஒரு கேரிங் உள்ள ஒரு ராசி, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா தனக்கே வந்துட்ட மாதிரி ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி. என்ன ஒன்று, ஒவ்வொரு இடத்துலையும் ஏமாறக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் இவங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். முக்கியமான முடிவு, குறிப்பாக ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற நண்பர்கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயோ அல்லது வீட்டில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கலந்து ஆலோசித்து நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இவங்க பெரும்பாலும் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது, வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசிக்கு இந்த வைகாசி மாதம் 3ஆம் இடத்துல சூரியன் அமர்றதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். குறுகிய காலம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். அப்படி வெளியில் பயணம் போகும்போது ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எழுத்து, ஊடகத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், தனி ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு சில முக்கியமான முடிவுகளுக்கு ஆலோசனை கேட்பீங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்மசனி காலத்துலேயும் இப்படி ஒரு சாதகமான பலன் பெரும்பாலும் எந்த ராசிக்காரர்களுக்கும் கிடைக்காது. நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோட தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உறவினர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவருமே கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
உறவினர்களால் ஒரு சில விரோதங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுங்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறத்துக்காக வரன் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சகோதரருக்கோ அல்லது சகோதரிக்கோ நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய பிடிவாதத்தை அறிந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரியாக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் போய் நீங்கள் நிறைவேற்றிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். அதே மாதிரி வெளியில் போகும்போது விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பணி சுமை கொஞ்சம் அதிகமாகும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அவங்க ஒரு சில இடத்துல எதிர்பாராமல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான சூழல் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. தடைப்பட்டு வந்த அந்த சுபகாரியங்கள்லாம் கூடி வரப்போகுது. கணவனுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்ல பெண்களுக்கு இது உற்சாகமான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.